நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சட்டுன்னு செஞ்சிடலாம். ரசம், சாம்பார், தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இன்னியன் ரெசிபிஸ் தமிழ். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயோட காம்பு பகுதியை நீக்கிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது போல் 4 கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணால் தான் இந்த வறுவலுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இது போல் கட் பண்ண உடனேவே நம்ம சுத்தமான தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் கத்திரிக்காயோட கலர் மாறாமல் இருக்கும். எல்லா கத்திரிக்காய்களையுமே காம்பு நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு இது போல் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துருங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலேயே தான் இந்த கத்திரிக்காய் வதங்க போகுது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கிறலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் கத்திரிக்காயோட எல்லா பாகத்துலேயும் படணும். அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கத்திரிக்காய்கள் உடஞ்சிடக்கூடாது. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கத்திரிக்காய் முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நல்ல ஒரு வறுவல் பக்குவத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. கத்திரிக்காய் முழுமையாக வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது தயிர் சாதம், சாம்பார், ரசம் எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவுமே இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் வறுவல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.